கண்ணா ஆற்றில் நீ மண்ணா பழிகதை விழுத்தால் பல மேடைகளை வளர்த்தால் கண்ணாட்டி தங்கமே மேடைகளா நாம் சொந்தமே ஆண்ட போதில்லை தமிழ்காலம் தமிழ்நாட்டில் நீதான் இலக்கணம் 1000 பள்ளிகளும் வளர்த்தால் மதிப்பெண் உணவு கொடுத்தால் இங்கே நித்தமிழ்த்தால் தலைவேறு நீதான் எங்கள் முதல்வர் அனைவருக்கும் நன்றி. அற்புத மனிதன் நீ ஆளுமை சிகரம் நீ இதயத்து கல்வி நீ ஈடிலா இணையம் நீ உழைப்பின் உயர்வை நீ ஊழத்தின் சிறப்பு நீ எண்ணத்தின் எழுச்சி நீ ஏழையின் நண்பன் நீ ஐயமில்லா ஐயன் நீ ஒற்றுமை ஊற்றி நீ ஓங்கார பேச்சு நீ ஔடதமாய் மூச்சு நீ அத்து அன்பின் சிறப்பு நீ அனைவருக்கும் நன்றி. தமிழ்நாட்டின் தங்கமே ஏழைகளின் சொந்தமே மதிய உணவு தந்த தந்தையே அணைகள் பல கட்டி கொடுத்த ஆதவனே மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண் கண்ட தெய்வமே மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா என்று வேண்டுகிறோம். நன்றி. எடுத்துக்கொண்ட தலைப்பு காமராசரின் பாடல்கள். ஆட்சியில புதுமை செய்த அனைவரின் மனதில் நின்று ஆட்சி செய்த உத்தமருதான் நல்ல ஆட்சி செய்த உத்தமருதான். கருப்பு காந்தி பெயரை கொண்ட கல்வி கண்ணை தெரிந்த எங்கள் காமராசர் காமராசர் தான் நல்ல காமராசர் காமராசர் தான். ஆட்சியில புதுமை செய்த அனைவரின் மனதில் நின்று ஆட்சி செய்த உத்தமருதான் நல்ல ஆட்சி செய்த உத்தமருதான். கருப்பு காந்தி பெயரை கொண்ட கல்வி கண்ணை தெரிந்த எங்கள் காமராசர் காமராசர் தான் நல்ல காமராசர் காமராசர் தான். கல்வி கூட மதிய உணவும் சீருடைய ஊரு மெச்ச பிறந்து வந்த ஒரே ஒரு உத்தமரு நீதானே காமராசரே நீ வேண்டும் 7 ஜென்மம் தான் பாடல் நீதான் மறைந்ததே பகலவனாய் மனதில் நிறைந்ததே கருப்பு நிலா நீதான் மறைந்ததே பகலவனாய் மனதில் நிறைந்ததே. கல்வி கண்ணை திறந்து வைத்து அறியாமையை அகற்றிவிட்டார் நிலை குடும்பங்கள் வாழ்வினிலே ஒளி விளக்கை ஏற்றி வைத்தார். 8 திசையாவும் மக்கள் நலம் காத்த காமராசர் நீதானே. பாடல் என்னாலும் உன்னை மறவாக இகம்பாலும் வர வேண்டும் உண்மையோடும் மனநெறியோடும் ஆட்சி செய்த நாள் வேண்டும். என்னாலும் உன்னை மறவாக இகம்பாலும் வர வேண்டும் உண்மையோடும் மனநெறியோடும் ஆட்சி செய்த நாள் வேண்டும். இணையாத நாள் இல்லை உண்மை சொல்லாத நாவில்லை என்னாலும் போற்றுகின்றோம் உன் பெயரை வணங்குகின்றோம் என்னாலும் போற்றுகின்றோம் உன் பெயரை வணங்குகின்றோம். காமராசரே கருப்பு காந்தியாக வந்த காமராசரே தன்னே நானே கனவு காட்டுல
Kamarajar. Kamarajar is a most popular person in Tamil Nadu. He is born on 15th July 1903 in Virudhunagar of Tamil Nadu. His father name was Kumarasamy and his mother name was Sivagami. His childhood, Kamarajar actively participated in Indian freedom struggle. He entered politics and the National Party in Congress at the age of 70. As a chief minister, he introduced education, free midday meal scheme and developed agriculture industries anymore. Kamarajar is often known as a kingmaker. In Lal Bahadur Shastri and Indira Gandhi known as a prime minister. Thank you. வணக்கம். என்னுடைய கதாபாத்திரம் காமராஜர். என்னுடைய கதாபாத்திரம் காமராஜரின் துணையாளர். என்னுடைய கதாபாத்திரம் ஆசிரியர். என்னுடைய கதாபாத்திரம் சமையல். என்னுடைய கதாபாத்திரம் சிறுமிகள். என்னுடைய கதாபாத்திரம் தபால்காரர் மற்றும் சிறுவர். இந்த இடத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினால் நல்லா இருக்கும். இந்த இடத்தில் மாணவர்கள் விடுதி கட்டினால் நல்லா இருக்கும். மாணவர்களை நல்லா படிக்க வைக்க வேண்டும். ஆமாங்க ஐயா. அதோ சிறுவர்கள் அங்க விளையாடிட்டு இருக்காங்க. வாங்க ஐயா. சிறுவர்களே சிறுவர்களே சொல்லுங்கள் ஐயா. பள்ளிக்கூடம் போகவில்லையா? போகவில்லை ஐயா. ஏன் எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் கிடையாது. பள்ளிக்கூடம் இருந்தால் படிப்பீர்களா? ஓ படிப்போமே. உங்க நண்பர்கள் எல்லாம் படிப்பாங்களா? படிப்பாங்க ஐயா. உடனடியாக ஒரு மாசத்துக்குள்ள பள்ளிக்கூடம் கட்டி தரோம். சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு ஐயா வந்து நமக்கு ஒரு மாசத்துக்குள்ள பள்ளிக்கூடம் கட்டி தரேன்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் படிப்பீங்களா? படிப்போமே. சரி வாங்க அப்பா அம்மா போய் சொல்லலாம். மாணவர்கள் படித்தாலே இந்த நாடு முன்னேறும். எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி ஐயா? உடனடியாக ஆசிரியர் தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் ஆசிரியரிடம் கடிதம் கொடுக்க வேண்டும். சரிங்க ஐயா. மாலை நேரம் வந்துவிடுங்கள். சரிங்க ஐயா. இன்னைக்கு பள்ளிக்கூடம் பார்க்க போக வேண்டும். சரிங்க ஐயா. வாங்க போவோம். வணக்கம். பள்ளிக்கூடம் எப்படி கட்டிருக்கீங்க? மழை வந்தா தண்ணி எல்லாம் வராதுல்ல? பள்ளிக்கூடம் நல்லா இருக்கும். மாணவர்கள் நல்லா படிக்கலாம்ல? படிக்கலாம் ஐயா. மறுநாள் பள்ளி திரும்ப விழா நீங்கள் வர வேண்டும். சரிங்க ஐயா. சரியா வர. ஐயா மாலை வர சொன்னீங்களே. ஆமா ஆசிரியரிடம் இந்த கடிதத்தை கொடுத்து விடுங்கள். சரிங்க ஐயா. உள்ளே வரலாமா? உங்களுக்கு ஒரு ஐயா கடிதம் ஆசிரியராக வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி வரேங்க. மறுநாள் காலையில் உயிரெழுத்துக்கள் 12. உயிரெழுத்துக்கள் 12. அ ஆ ஆ ஆ இ ஈ ஈ உ ஊ. இன்னைக்கு மாணவர்களை பார்க்க போக வேண்டும். சரிங்க ஐயா. ஐ ஐ. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவரும் அமருங்கள். புத்தகம் நோட்டு பேக் எதுவும் இல்லையா? ஏன்?
உடனடியாக புத்தகம், நோட்டு மற்றும் பேக்கை ஏற்பாடு படுத்துங்கள். மறுநாள் காலையில் அனைத்தும் வந்துவிடும். நன்றி. என்னுடன் பின்னர்கள் என் நாட்டை என்னாச்சு? மயக்கப்பட்டு விழுந்து விட்டார். காலையில் சாப்பிடவில்லை ஐயா. ஏன்? எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை ஐயா. உடனடியாக மதிய உணவு மாநிலம் முழுவதும் ஏற்பாடு படுத்துங்கள். நன்றிங்க ஐயா. நன்றி. அவர்களை நல்லா படிக்க வைக்க வேண்டும். இன்று பள்ளிக்கு போக வேண்டும். புத்தக நோட்டு மற்றும் பேக்கை கொடுக்க வேண்டும். புத்தக நோட்டு மற்றும் பேக் வந்திருக்கிறது. நல்லா படிக்கணும், சரியா? சரிங்க ஐயா. மளிகை குழு நிகழ்வு 1. வணக்கம் ஐயா. பள்ளிக்கூடம் போகாம ஆடி பேசிட்டு இருக்கீங்க. பள்ளிக்கூடம் விடுமுறையா? பள்ளிக்கூடம்னா அதெல்லாம் எங்க ஊரில் கிடையாது ஐயா. அப்படியா? உங்கள் ஊருக்கு பள்ளிக்கூடம் எல்லாம் படிப்பீங்களா? ஓ, படிப்போம் ஐயா. சரி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் மேல்நிலை பள்ளி இருக்கும். சரிங்க ஐயா. ஆற்றில் தண்ணீர் ஓடுகிறது. குழந்தைகள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு செல்வார்கள்? ஆற்றில் தண்ணீர் வருவதால் அதிக பெயர்கள் செல்ல மாட்டார்கள். வெள்ளம் வந்தால் இப்பகுதியில் யாரும் போக மாட்டார்கள். உடனடியாக இங்கு ஒரு பாலம் கட்ட வேண்டும். சரிங்க ஐயா. என் பெயர் சாவர்ஷிதா. என் பெயர் ஆர் காயத்ரி. என் பெயர் இ ஜபா. என் பெயர் ஆர் தீக்ஷரா. அம்மா, எங்களெல்லாம் அறிமுகப்படுத்துங்க. உங்களை நீங்க அறிமுகப்படுத்துங்க அம்மா. சொல்லுகிறேன் கேளுங்கள். என்னுடைய பெயர் கூரேன் பிரியா. அனைவருக்கும் மெய்யெழுத்துக்கள் தெரியுமா? அப்படின்னா என்னங்கம்மா? அனைவருக்கும் மெய்யெழுத்துக்கள் தெரியுமா? அப்படின்னா என்னங்கம்மா? சொல்றேன் கேளுங்கள். ஐ ஓ ஓ ஆயுத எழுத்து 1. அக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் அமருங்கள். நன்றியா. நோட்டு புத்தகம் யாரிடமே இல்லையா? இல்லையா. நாளை காலையில் நோட்டு புத்தகங்கள் வரும். அனைவரும் படிங்கள்.
ஆகுற மாதிரி. ஓகேவா? தாமரை கண்ணனே கொடுக்குறாரு. தாமரை கண்ணனே கொடுக்குறாரு. போட்டோ அப்படின்னு தப்பிச்சுட்டு இருக்கிறேன். இரண்டாம் பரிசை வழங்க பொன்மொழி இசை மேடைக்கு அழைக்கின்றோம்.
மேமே வந்து முன்னாடி நிற்கிறாங்க, நீ வர்றதுக்கு இல்லை லேட் பண்ணுற. இங்கே இங்கே க்ளோஸ் வாங்க, நாங்கள் போங்க. ஐயோ நீங்கள் பண்ணுங்க சார். வெற்றி பெற்ற மாணவிகள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகள். நீங்களும் அதே போன்று அடுத்த போட்டிகள்லாம் பங்கு பெறணும்னு சொல்லிட்டு மற்ற மாணவர்களை நாங்கள் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக நம்மிடையே வாழ்த்துறை வழங்க வருகிற நம்முடைய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்கள். ஒன் பீரியட் வந்து ஹாப்பியா முடிஞ்சிருச்சு தானே? சந்தோஷம் தானே? ஆமா, நம்மளால காப்பாற்றி போனாங்க. சரி, நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து 1 இயர், ஓகேவா? இந்த ஒரு வருஷத்துல இந்த ப்ரோக்ராம் தான் நாங்க ஃபீல் பண்ணி ஹாப்பியா இருக்க மாதிரி தோணுச்சு. ஏன் சொல்லு? டான்ஸ் இல்லாத ப்ரோக்ராமா? ஆமா, நான் இங்க பார்த்ததெல்லாம் வெறும் டான்ஸ் மட்டும்தான். இங்கதான் இன்னைக்குதான் இலக்கிய போட்டிகள்ல நம்ம பிள்ளைங்கனால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க. ஆனா அதுவும் எல்லாரும் நிறைய பேரு வெளி ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க. அப்ப நம்ம ப்ராடக்ட் எல்லாம் இன்னைக்கு ஒழிச்சிட்டு இருக்கோமா? ஒழிச்சிட்டு இருக்கோம்ல. நம்மளால முடியாது அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அடுத்தவங்களால செய்ய முடியும்னா நம்மளாலையும் செய்ய முடியும். உங்களால மேடையில ஆட முடியுது அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களால மேடையில பேச முடியும், பாட முடியும், கவிதை எழுத முடியும். இந்த லிரிக்ஸ் எல்லாம் எழுதுறது யாரு? அவங்களேவா? பாட்டு ஹெல்ப் பண்ணீங்க. ஓகே, அதெல்லாம் கரெக்டா வந்துருச்சு. நல்லா பண்ணிருக்கீங்கல்ல? நம்ம யோசிக்கலையா? யோசிச்சாலே கீழே உட்காந்து கமெண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா மேடையில நின்று அதை உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றது அது இவ்வளோ பேருக்கு முன்னாடி அது சங்கடமா தான் இருக்கும் இல்லையா? சரி, நம்மளால முடியுமா முடியாதா? ஆமா, இந்த விழாவினுடைய மைய கருத்து என்ன? வையகம், அவ்வளவுதான், சிம்பிளா இல்லையா? நம்மளால எவ்வளவு சொத்துக்கள் சம்பாதிச்சாலும் எல்லாமே அழியக்கூடியது. கல்வி மட்டும்தான் அழியாத ஒரு சொத்து இல்லையா? அப்படிப்பட்ட சொத்துக்கள் ஆரம்ப நாட்கள்ல நமக்கு மறுக்கப்பட்டது. அத காமராஜர் காலத்துல இந்த குழந்தைகளுக்கு எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சாரு அவர் முதலமைச்சர். அதனால அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அது ஆணையா மாற்றப்பட்டது இல்லையா? நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? எங்க போய் எல்லாருக்கும் சாப்பாடு போடலான்னு சொன்னா செய்ய முடியுமா? செய்ய முடியாதுல்ல. ஆனா அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் அரசாங்கம். இப்ப சொல்லும் போது அந்த வார்த்தை வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உயரத்துல நின்றுட்டு இருக்கோம். அப்படிதானே? அம்மாவா இல்லையா? இன்னைக்கு எல்லாமே விலையில்லா பொருட்களாக நம்மளுக்கு வந்து சேரும். ஏன்? அதுக்கு ஒரு ரூபாய் விலை கொடுக்கறதுக்காக ஒரு குழந்தைங்களுக்கு கல்வி செலுத்தவைகள்ல எந்த விதமான ஒரு வேகமும் இருக்கக்கூடாது. அதுக்கு உணவு ஒரு காரணமா இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் முடிவு பண்ணி மிக சிறப்பாக இந்த நாள் வரைக்குமே நம்மளுடைய அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. இன்னும் நிறைய கண்ட்ரில நீங்க படிச்சீங்கன்னா சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாததுனால இறந்து போகிற குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? ஆனா நமக்கு எல்லா நேரமும் உணவுக்கு பஞ்சமே இல்லை. கல்வி இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நீங்க எந்த உயரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அந்த உயரம் வரைக்குமே உங்களை கூட்டி செல்வதற்கு அரசாங்கம் ஒரு கருத்தை